வழக்கமாக நீங்கள் வந்து லவ் டுடேயில் பார்த்த மாதிரி இல்லை டிராகனில் பார்த்த மாதிரி சில காட்சிகள் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அதில் இருக்கிற மாதிரியே இதில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் முன்னாடி நடித்த 2 படமே 100 crores கிளப்பில் இணைஞ்சிருக்கு. இந்த படமும் 100 crores கிளப்பில் இணைஞ்சிருச்சுன்னா பிரதீப்போட மார்க்கெட்டே வந்து பெரிய உயரத்துக்கு போயிடும். அதாவது வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய நட்சத்திரமாக பிரதீப் மாறிடுவார். ஸோ சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். டியூட் திரைப்படம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. தீபாவளிக்கு பல யங்ஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் சாங் வந்து ஏற்கனவே இட்டு இப்போ படம் பார்த்த சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் எப்படி சார் வந்திருக்கு? இந்த படத்தினுடைய இயக்குனர் பேர் கீர்த்தீஸ்வரன். கீர்த்தீஸ்வரன் பார்த்தீங்கன்னா இது முதல் படம் கீர்த்தீஸ்வரனுக்கு டியூடு. இந்த கதையை வந்து ரொம்ப நாளாக வந்து கையில் வச்சுட்டு பல முன்னணி கதாநாயகர்களை எப்படியாவது பார்த்து கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் யாருமே வந்து அவர் கதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. ஸோ எப்படியாவது நம்ம இந்த படத்தை பண்ணணும், இந்த கதையை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பெரும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா கேமராமேன் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஒரு கதை ஒன்று வச்சுருக்கேன், அந்த கதை வந்து ரொம்ப நல்ல கதை, ஆனால் யாருமே வந்து கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. நான் எத்தனையோ பேர் அப்ரோச் பண்ணிட்டேன், பெரிய ஸ்டார்ஸ் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மிட்ரேஞ்சு ஸ்டார்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லைன்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் யாருமே வந்து கதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை அவருடைய நண்பர் கேமராமேன் நிக்கித் பூமி அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கீர்த்தீஸ்வரன் யார் அப்படின்னா, கீர்த்தீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா சுதா கோங்கரா இருக்காங்களே அவங்களோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணவர். பல படங்கள் வந்து சுதா கோங்கராவோட ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் பெற்ற ஒரு டைரக்டர் தான் கீர்த்தீஸ்வரன். ஸோ அவருடைய முதல் படம் அந்த வாய்ப்பு அது எப்படி அமைஞ்சது அப்படின்னா, அவருடைய கேமராமேன் நிக்கித் பூமி இருக்கார் இல்லையா, அவருடைய நண்பர் அவர் வந்து சொல்கிறாரு, நீ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஒரு கதை கேட்குறாங்க, அவங்க வந்து பிரதீப் ரங்கநாதன் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க, நீ சொல்கிற கதை வந்து அந்த 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 எப்படி சொல்கிறது, அந்த கதாநாயகனுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும், அதனால் நீ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் போய் கதை சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அதாவது அந்த கேமராமேன். ஸோ இவர் சொல்கிறாரு, சார் அது என்ன மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆச்சு, இதுக்கு முன்னாடி வந்து குட் பேட் அக்லின்ற பெரிய படம்லாம் எடுத்திருக்காங்க, தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்க என்னுடைய கதையை கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த கேமராமேன் சொல்லியிருக்காரு, நீ தைரியமாக போ, நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து தரேன், ஹைதராபாத்தில் போய் நீ இந்த கதையை சொல்லு, இந்த கதை ஓகே அப்படின்னா இமீடியட்டாக வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டேரக்டர் கீர்த்தீஸ்வரன் வந்து ஃப்ளைட் ஏறி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஹைதராபாத்தில் போய் பார்த்து இந்த கதையை சொல்கிறார். கதையை சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருது. இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுடைய ப்ரொடியூசரோட செல்லில் வந்து கீர்த்தீஸ்வரன் டேரக்டர் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இந்த கதையை நீங்கள் போய் பிரதீப் ரங்கநாதன்கிட்ட சொல்லுங்கள், நாங்களே ஃபோன் பண்ணி பிரதீப் ரங்கநாதன்கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது, ஒருத்தர் வராருன்னு சொல்லிடுறோம், நீங்கள் போய் சொல்லுங்கன்னொன்னே பிரதீப் ரங்கநாதனை போய் பார்க்குறாரு. பிரதீப் ரங்கநாதன் போய் பார்த்து, சார் இந்த மாதிரி நான் தான் வந்து கீர்த்தீஸ்வரன், இந்த கதையை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் வந்து கதையை கேட்குறாரு. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்னைக்கு வந்து லவ் டுடே அது மிகப்பெரிய வெற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன் அது மிகப்பெரிய வெற்றி. இது 2 வெற்றி படமும் பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய கதை தேர்வு வந்து ரொம்ப நேர்த்தியாக கதை தேர்வு செய்கிறதுனால தான் அந்த வெற்றி கிடச்சிச்சு. ஸோ இந்த கீர்த்தீஸ்வரன் சொன்ன அந்த கதை இது வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. அதாவது வந்து அவர் நடித்தா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை, அவருக்காண்டியே தயாரிக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி இருந்திருக்கு. சொல்லுவாங்க ட்ரெய்லர் மேட் அப்படின்வாங்க, ஃபிட்டிங்காக அவருக்காண்டே தயாரிக்கப்பட்ட கதையாக இருந்ததுனால இமீடியட்டாக வந்து இந்த படத்தை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீர்த்தீஸ்வரன் வந்து எப்படியாவது இந்த படத்தில் வந்து மமிதா பைஜு வந்து ஒரு கதாநாயகியாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மமிதா பைஜு ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து பார்த்திங்கன்னா லவ் டுடே படம் பண்ணார் இல்லையா, அப்போவே பார்த்திங்கன்னா மமிதா பைஜுவை தான் வந்து அந்த படத்தில் கதாநாயகியாக போடணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வணங்கான் சூர்யா பாலா பண்ணாங்களே, அந்த வணங்கானில் வந்து மமிதா பைஜு கமிட்டாக இருந்தாங்க. ஸோ அதில் பிஸியாக இருந்ததுனால இந்த படத்தில் அவங்களால நடிக்க முடியல. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஸ்டார், பெரிய நாயகன் கிடையாது, அவருடைய முதல் படம்னால அது அவங்கள வந்து நடிக்க வைக்க முடியல பிரதீப் ரங்கநாதனால. ஸோ இந்த வருத்தங்கள் ரொம்ப நாளாகவே பிரதீப் ரங்கநாதனுக்கு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாய் அபேங்கர் அவர் தான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர். அவர் வந்து ஆசைக்கூடன்னு ஒரு ஆல்பம் போட்டிருந்தார். அந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட், அதாவது வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து எல்லாருமே லைக் பண்ணி அந்த ஆல்பத்தை வந்து கேட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த ஆல்பம். அந்த ஆல்பத்தில் வந்து மமிதா
மமிதா பைஜுவை நடிக்க வைக்கணும்னு வந்து எப்படி சொல்கிறது சாய் அபயங்கர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் வந்து மலையாளத்தில் பிரேமலுன்னு ஒரு படம், அது வந்து சூப்பர் ஹிட் படம், அந்த படத்தில் வந்து மமிதா பைஜு வந்து நடிச்சிட்டு இருந்ததுனால இந்த ஆல்பத்தில் வந்து அவங்களால நடிக்க முடியல. ஸோ இந்த 2 பேருமே, அதாவது எப்படி பிரதீப் ரங்கநாதனும் முதல் படத்தில் மமிதா பைஜுவை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, இந்த பக்கம் வந்து சாய் அபயங்கரும் அவரோட ஆல்பத்தில் வந்து நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இப்போ கீர்த்தீஸ்வரன் வந்து இந்த கதையை போய் மமிதா பைஜுட்ட சொல்லி இந்த கதை வந்து ஓகே சூப்பராக இருக்குது, யார் ஹீரோன்னு கேட்டிருக்காங்க. லவ் டுடே அந்த படத்தில் நடித்த ஹீரோ தான் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் டிராகன் படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னோடனே நான் நடிக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், நான் லவ் டுடே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து இந்த படத்துக்கு தேதி கொடுக்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து இப்படி தான் டிசைன் ஆகுது. இந்த படத்தை வந்து கீர்த்தீஸ்வரன் வந்து தொடங்கி வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது, இது எப்படியாவது ஒரு வெற்றி படமாக கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு 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 எப்படி சொல்கிறது வெறியோட ஒர்க் பண்ணுவாங்கள்ல சில டேரக்டர்ஸ். அவருடைய முதல் படம் வேறு, அதனால் கடுமையாக வந்து இந்த படத்துக்காண்டி ஒரு உழைக்கிறாரு. டே அண்ட் நைட் தூக்கம் இல்லாமல் இந்த படத்துக்காண்டி மட்டுமே வந்து அவருடைய உழைப்பை போடுறாரு. ஸோ இந்த கதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த கதையில் அதாவது வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கும்ல, அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. எடுத்தோடனே 2 பேரும் காதலர்கள்லாம் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 2 பேருக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது. அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கும் மமிதா பைஜுக்கும் காதலாக மாறுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறுது. இப்போ இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், அது என்ன அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியரில் இருப்பார். அதாவது முதல் காதல் வந்து அவருக்கு தோற்று போயிருக்கும். ஸோ 2வது காதல் அது வந்து நம்ம காதலிக்கும் போது இது ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கவனத்தோட வந்து காதலிப்பார். ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்து எப்படி சொல்கிறது, லவ் டுடே படத்தில் வந்து எப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜென்சி கிட்ஸ்னுடைய பல்ஸு, ஜென்சி கிட்ஸ்னுடைய லவ்வை வந்து கரெக்டாக வந்து சொன்னாரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராகனில் பாருங்களேன், ஒரு காலேஜ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு லவ்வும் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கும், ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கும், இல்லை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கலகலன்னு போகும் பிரதீப் ரங்கநாதனோட படம். அந்த மாதிரி வந்து இந்த படமும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது என்டர்டைனிங்கும் இருக்கும், அதே நேரத்தில் காமெடியும் இருக்கும், அதே நேரத்தில் கருத்தும் இருக்கும். அந்த கேரக்டரில் தான் வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறார். வழக்கமாக நீங்கள் வந்து லவ் டுடேயில் பார்த்த மாதிரி இல்லை டிராகனில் பார்த்த மாதிரி சில காட்சிகள் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அதில் இருக்கிற மாதிரியே இதில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து புதுமையாக பண்ணியிருக்கிறார். இந்த படத்தில் வந்து இந்த காதல் அது வந்து அழுத்தம், அந்த பெண்ணுக்கு வந்து அழுத்தமான ஒரு இம்பார்ட்டன்ஸு அது கொடுத்துருக்கிறார். ஒரு டயலாக் ஒன்று வரும், அது என்ன அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது தாலிக்கு மரியாதை இல்லையா அப்படின்னா தாலிக்கு மரியாதை கிடையாது, தாலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெண்ணோட ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லப்படாத ஒரு அழுத்தமான டயலாக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு வந்து பிரதீப் ரங்கநாதன்ட்ட கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா 10 பேரை உன்னால் அடிக்க முடியுமா இந்த உடம்பு வச்சுட்டுன்னு கேட்பாங்க. அப்போ பிரதீப் பதில் சொல்லுவார், 10 பேர் என்னால் அடிக்க முடியாது, ஆனால் 100 பேர் அடித்தாலும் என்னால் வாங்க முடியும், என்னால் தாங்க முடியும் அப்படின்னார். ஹீரோயிசம், அதாவது வந்து பிரதீப் ரங்கநாதன் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடித்தா அந்த கதாபாத்திரம் ஹிட் ஆகுங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து தான் அவர் படங்கள் பண்ணிட்டு வராரு. இதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். அதாவது ஒரு ஹீரோங்கிறவன் யதார்த்தமான ஆளாக தான் இருப்பான், அந்த யதார்த்தத்துக்குள்ளே தான் அந்த கதையை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்குள்ளே காதல், அதுக்குள்ளே உள்ள பாட்டு எல்லாமே இந்த மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் அபயங்கருடைய மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு அந்த படத்தில் வந்து டியூட் படத்தில் ஊரும் பிளட் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை இது வரைக்கும் 5 கோடி பேர் வந்து பார்த்துருக்குறாங்க, அந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. அந்த பாட்டே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அந்த படத்துக்கு அந்த ஊரும் பிளட்டுங்கிற பாட்டு மாறிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ 17ஆம் தேதி தியேட்டரில் எப்படா அந்த பாட்டை பார்ப்போம், சில படங்களில் இந்த பாட்டு எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து போவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பாட்டுக்கே ஒரு ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்து போகிற மாதிரி வந்து அந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வர இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைகிற அளவுக்கு எல்லா அம்சங்களும் அதில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து கூட வந்து காம்படிட்டிவாக பண்ணுற மாதிரி எல்லைக்கவும் இருந்தது, இந்த படமும் வந்தது இல்லை சார். ஒருவேளை 2 படமும் வர்றதுக்கு வாய்ப்பில் நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்களே.
எல்ஐகே பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த டியூடுக்கு முன்னாடியே ஆரம்பித்த படம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண பட்ஜெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்ஜெட்டை தாண்டி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே ஆயிடுச்சு. அந்த அந்த விக்னேஷ் சிவன் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். அந்த படத்தில் வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டைம் ட்ராவல் படம். கிட்டத்தட்ட வந்து அந்த 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 கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதுக்கு வந்து நிறைய செலவு ஆயிடுச்சு. அதாவது வந்து செலவு தேவைப்படுது, அதனால் வந்து செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நிறையா பணம் செலவழிச்சதுனால நிறைய கடன் வாங்கியிருக்காரு அந்த ப்ரொடியூசர் லலித். வந்து அதுக்கு வந்து வட்டி கட்டிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் வட்டி கட்டிட்டு இருக்காரு. அதனால் எப்படியா சீக்கிரம் அந்த படத்தை முடித்து தீபாவளி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து படத்தை முழுசாக ரெடி பண்ணி அவங்களும் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் வந்து பிரதீப் நடித்த டியூடும் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஷாக்கான ஒரு விஷயமா போச்சு. ஸோ டியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸு, இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி எடுத்தவங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து தீபாவளிக்கு வரோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அதாவது வந்து எல்ஐகே வருதா டியூட் வருதா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போச்சு. யார் வரப்போகிறாங்க? பிரதீப் வந்து 2 படத்துலையும் ஹீரோ, 2 படத்தில் எந்த படம் வரப்போகுது, இல்லை 2 படமும் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 2 ப்ரொடியூசர்ஸுமே நேராக உட்காந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்துடுறோம், ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிட்டோம், எங்களுக்கு வந்து வட்டி எல்லாம் பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குது, இன்னும் நாங்கள் தள்ளி போனால் வட்டி வேறு எங்களுக்கு ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்கும், அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்க, கிறிஸ்மஸ் டயத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து எல்ஐகேவோட ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்றது, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிளான் பண்ணி தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், ஆல்ரெடி அந்த பிளானில் தான் நாங்கள் அந்த படத்தை பண்ணிட்டோம், அதனால் வந்து எங்களுடைய தேதி தீபாவளிக்கு வரதுன்றதுக்கு பார்த்தீங்களா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, நாங்கள் சொன்னபடி தீபாவளிக்கு வரோம், நீங்கள் வரீங்களா வரலைங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதாவது வந்து நீங்கள் வந்தாலும் எங்களுக்கு ஓகே, நீங்கள் வராட்டாலும் எங்களுக்கு ஓகே, ஆனால் நாங்கள் தீபாவளிக்கு வரோம் அப்படிங்கிறது வந்து டியூட் ப்ரொடியூசர் வந்து தெளிவாக சொன்னதுனால எல்ஐகே அவங்க வந்து யோசிச்சாங்க. அதாவது இப்போ என்ன பிரச்சனைனா, எல்ஐகே பொறுத்த வரைக்கும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிட்டாங்க. டியூடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ்னுடைய பல்ஸை வந்து பிடிச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து லவ் டுடே கொடுத்துருக்காரு, டிராகன் கொடுத்துருக்காரு, அதே பேட்டர்னில் வர படம் தான் வந்து இப்போ டியூடு. ஸோ இது வந்து பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பு துறை, சினிமாவில் உள்ளவங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. இப்படி இருக்கும்போது இது ஒரு டைம் ட்ராவல் படம். இது வந்து சரியாக கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சுன்னா, நம்ம கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா பெரிய மைனஸ் ஆயிரும். அதனால் நம்ம தள்ளி வரலாம் அப்படின்னு அவங்க டிசம்பருக்கு போயிட்டாங்க. டியூட் வந்து பிளான் பண்ணபடி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு. ஆனால் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஷூ ஷாட் அடிக்கும். காரணம் வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடித்த 2 படமே 100 crores கிளப்பில் இணைஞ்சிருக்கு. இந்த படமும் 100 crores கிளப்பில் இணைஞ்சிருச்சுன்னா பிரதீப்போட மார்க்கெட்டே வந்து பெரிய உயரத்துக்கு போயிடும். அதாவது வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய நட்சத்திரமாக பிரதீப் மாறிடுவார். ஸோ இங்கே வந்து இந்த படத்தில் வந்து அதாவது பிரதீப், மமிதா பைஜு இல்லாமல் சரத்குமார் நடிச்சிருக்கார். சரத்குமாருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கேரக்டர். அதாவது வந்து பொதுவாக சரத்குமார் நடிக்கிறாருன்னா ஒரு அப்பா கேரக்டரு, இந்த மாதிரி ஒரு மாமனார் கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர் தான் சரத்குமாரை போட்டு பண்ண சமீபத்தில் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் இதுக்கு முன்னாடி பழைய படங்களில் எப்படி நடிச்சிருந்தாரோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சரத்குமார் நடிச்சிருக்காரு. சரத்குமாரோடைய கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, லவ் டுடே அந்த படத்தில் வந்து சத்யராஜ் கேரக்டர் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அந்த கேரக்டரை வச்சு தான் அந்த கதையே நகரும். அதே மாதிரி இந்த டியூடை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் கேரக்டரை வச்சு தான் அந்த கதையே நகருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கீர்த்தீஸ்வரன் அவர் வந்து ஒரு ரஜினி ரசிகர். இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தகவல். அது என்னென்னா, ரஜினி படங்களே ஆரம்பத்தில் அந்த ரஜினி படங்களை பார்த்து ரசித்து தான் வந்து சினிமாக்கே வந்திருக்கிறார் கீர்த்தீஸ்வரன். அப்படி வந்து ரஜினியும் ஸ்ரீதேவியும் ஆரம்பத்தில் பேர் பண்ணி நிறைய படங்கள் நடித்தாங்க. அதாவது ரஜினி ஸ்ரீதேவி ஜோடி இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த ஜோடியை மைண்டில் வச்சு தான் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு உடைய பேரை வந்து அவர் டிசைன் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி ஸ்ரீதேவியோட பேர் எவ்வளோ லைக் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜுவும் சேர்ந்து நடிக்கிற இந்த பேரை வந்து லைக் பண்ணுவாங்க. இது முதல் தடவையே வந்து பிரதீப் ரங்கநாதனோட மமிதா பைஜு நடிக்கிறதுனால ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது இந்த படத்துக்கு. ஏன்னா மமிதா பைஜு வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்தால் எப்படி பிரதீப்க்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடைக்குமோ அதே மாதிரி மமிதா பைஜுக்குமே ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் ஒரு மக்களுக்கான படமா, அதாவது வந்து பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே எடுக்க மாட்டார். இந்த படத்துக்கு வேறு டேரக்டராக இருந்தால் கூட அந்த டேரக்டர் கீர்த்தீஸ்வரனுக்கு முழு சுதந்திரம் வந்து பிரதீப் கொடுத்துருக்காரு. அந்த 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 மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து அவர் படமே எடுப்பார் பிரதீப் ரங்கநாதன். ஸோ மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த பல்ஸை வந்து தெளிவாக பிடிச்சி வச்சுருக்கிறதுனால இந்த படமும் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு சர்ச்சை நடந்தது. பிரதீப் ரங்கநாதன் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரியே இல்லையே அப்படின்னு கொஸ்டின் கேட்டது வந்து இப்போ பல பேர் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்காதீங்க, பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு எழுந்துக்கிட்டு இருக்குல்ல சார்? இல்லை, இது பாடி ஷேமிங் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரு நிருபர் அந்த ஹைதராபாத்தில் வந்து ப்ரொமோஷனில் கேட்டிருக்காரு பிரதீப்கிட்ட, நீங்கள் ஹீரோ மெட்டீரியல் மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் அவர் கவலையே படல. அதாவது வந்து பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டினவர். லவ் டுடே அந்த படத்தில் முதல்ல அவர் நடிக்கணும்னு சொல்லப்போ நிறைய தயாரிப்பாளர்கள் இல்லை இதுக்கு வேறு நடிகர்கள் போட்டால் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த படத்தை பண்ணாமே தள்ளி வச்சுக்கிட்டே வந்தார். ஸோ ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் நடிங்க, நீங்கள் நடிக்கிறது எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, பிரதீப் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அந்த படத்தை கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து 100% பிரதீப் வந்து பூர்த்தி செஞ்சார். பெரிய வெற்றி படம். ஏஜிஎஸ்க்கு வந்து எப்படி சொல்கிறது, அதிரி புதிரியான வெற்றி. கலெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா அள்ளி கொட்டுச்சு. அதாவது அந்த படம் வந்து வந்த காலகட்டங்களில் லவ் டுடேவை பற்றி பேசாதவங்களே யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டிராகன், அதுவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இப்போ வந்து டியூடில் வந்து நடிச்சிருக்கிறாரு. பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து நடிக்கிறோம், நம்ம வந்து எந்த கதாபாத்திரத்தில் நடிக்கணுமோ அந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நடிக்கிறோம். அந்த அந்த கதாபாத்திரத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். இதை தவிர்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஹீரோ அப்படின்னா எல்லாருமே ஹீரோ தான். நீங்களும் ஹீரோ தான், நானும் ஹீரோ தான். இந்த சொசைட்டியில் நம்ம தினம் பார்க்குறோம்ல, லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் எல்லாருமே ஹீரோ தான். அதாவது ஒரு செருப்பு தைக்கிறவனும் ஹீரோ தான், ஒரு டீ கடையில் டீ போடுறவனும் ஹீரோ தான். அதனால் அந்த ஃபேமிலி, அதாவது ஒரு கை ஒரு கால் இல்லாத ஒரு ஊனமுற்றவன் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த ஊனமுற்றதை கூட கண்டுக்காமல் சைக்கிள் ஓட்டி பேப்பர் போட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு சம்பாரித்து அவன் குடும்பத்தை காப்பாற்றுறான், பொண்டாட்டியை காப்பாற்றுறான், பிள்ளையை காப்பாற்றுறான். அவன் தான் ஹீரோ. புரியுது உங்களுக்கு? அதனால் ஹீரோ அப்படின்னா எல்லாருமே ஹீரோ தான், யாரும் இங்கே ஜீரோ கிடையாது. ஸோ பிரதீப் கிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு அதை வந்து அவர் அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டார். சார் இதில் வந்து குறிப்பாக ஒரு டாகை வந்து அவர் லிப்லாக் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, அது வந்து நிறைய பேர் வந்து அப்போது பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க, மீம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரெய்லரை பார்த்தோன்னும் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களே சார்? இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த லிப்லாக்லாம் வந்து நடிகையோடு தான் வந்து ஹீரோஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிரதீப், நான் சொன்னேன்ல, பிரதீப் வந்து ஒரு யதார்த்தமான ஆள், யதார்த்தமான ஒரு நடிகர். அவர் வந்து நாயை வந்து அவர் வளர்க்குறாரு, நாயை வந்து அவர் விரும்புகிறாரு. அதாவது வந்து டாக் லவர், அதாவது அனிமல் லவர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களை வந்து ரொம்ப நேசிப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டராக தான் பிரதீப் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் நேசிக்கிற அந்த நாய்க்கு வந்து லிப்லாக் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. இந்த காட்சி முதல்ல பார்த்தப்ப நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்படி எப்படி நடித்தார், இது வந்து இல்லை நாய்க்கு போய் லிப்லாக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த ட்ரைலர் இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராகவே வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சார், ஒரு ஹீரோ, அந்த நான் சொன்ன ஒரு மேட்ரு சொன்னேன்ல, அதாவது ரஜினியுடைய ஃபேனு இந்த கீர்த்தீஸ்வரன் சொன்னேன்ல, அவர் வந்து பிரதீப் கிட்ட வந்து ஒரு சில இடங்களில் சிகரெட்டு தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி, ரஜினி ஸ்டைலில் சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி, அடிக்கடி வந்து ஏதாவது டென்ஷன் ஆனால் சிகரெட் குடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு பிரதீப்க்கு. அப்போ அந்த மமிதா பைஜு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிரதீப் கிட்ட சொல்லுவாங்க போல், அதாவது வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டென்ஷனாக எப்போயாவது சிகரெட் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சாக்லேட் போட்டுக்குங்க, கண்டிப்பாக அந்த டென்ஷன் வந்து குறைஞ்சிரும். சிகரெட் குடிக்கிறத நீங்கள் குறைச்சிருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்சஸ் இருக்குது. இது வந்து எப்படின்னா, இது வந்து ரியல் லைஃப்லேயே நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுற விஷயந்தான். சிகரெட் குடிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு சாக்லேட் போட்டுக்க, அப்போ சாக்லேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 5 மினிட்ஸு அதை மெதுவாக சாப்பிடும்போது அந்த சிகரெட் குடிக்கணுங்கிற ஃபீலிங்ஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் வந்து நிறைய பேர் ரியல் லைஃப்லேயே பண்ணுவாங்க. இதை தான் வந்து காட்சியாக வந்து கீர்த்தீஸ்வரன் வந்து படத்தில் வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. ஓகே சார், பல விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பேசிட்டோம். இனிமே வந்து ரசிகர்கள் இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ சார். நன்றி.